அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் தியானிக்கப் போகும் இந்த சரித்திரம் அதிகாரத்திற்கும் விசுவாசத்திற்கும் இடையிலான ஒரு மாபெரும் யுத்தம். இஸ்ரவேல் தேசம் இரண்டாக பிளவுபட்டிருந்த அந்த இருண்ட காலத்தில் யெகோவா தேவனை விட்டு விலகி அந்நிய தெய்வ வழிபாடுகள் பெருகியிருந்தன. சீதோன் தேசத்து இளவரசியும் பாகால் மதகுருவின் மகளுமான யேசபேல் ஆகாபு ராஜாவை திருமணம் செய்து கொண்டு இஸ்ரவேலின் ராணியாக வந்தபோது அவள் வெறும் அதிகாரத்தை மட்டும் கொண்டு வரவில்லை, மாறாக விசுவாசத்திற்கு எதிரான ஒரு மாபெரும் கலகத்தை கொண்டு வந்தாள். மெய்யான தேவனை தொழுது கொண்ட தீர்க்கதரிசிகளை அவள் வேட்டையாடினாள், தேவனுடைய பலிபீடங்களை தகர்த்தாள். ஒரு அந்நிய தேசத்து இளவரசி இஸ்ரவேலின் ஆவிக்குரிய அடித்தளத்தையே அசைக்க நினைத்த அந்த இக்கட்டான சூழலில்தான் தேவனுடைய அன்பிற்குரிய ஒரு மனிதன் எலியா தீர்க்கதரிசி அந்த அதிகாரத்தை எதிர்த்து விசுவாசத்தின் கேடயமாக எழும்பினார். எலியா என்பதன் பொருளே யெகோவாவே என் தேவன் என்பதாகும். யேசபேல் பாகாலை திணித்தபோது எலியா தேசத்தின் மேல் மழை இல்லாதபடி வானத்தை அடைத்தார். விசுவாசிகளே, ஒரு மனிதனுடைய ஜெபம் இயற்கையின் விதிகளை மாற்றியது. 3.5 ஆண்டுகள் பஞ்சம் நீடித்தது. இது ஒரு வெறும் பஞ்சம் மட்டுமல்ல, பாகால் மழையின் தெய்வம் என்ற யேசபேலின் நம்பிக்கைக்கு வைக்கப்பட்ட சவால். தேசமே வறட்சியால் தவித்தபோது பாகாலால் ஒரு சொட்டு மழையை கூட கொடுக்க முடியவில்லை. கடைசியில் கர்மேல் மலையில் ஒரு மாபெரும் விசுவாச போர் நடந்தது. இது வெறும் 2 நபர்களுக்கு இடையிலான போட்டி அல்ல, இது சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் இடையிலான போர். 450 பாகால் தீர்க்கதரிசிகள் ஒருபுறம், தேவனுடைய அன்பிற்குரிய எலியா ஒருபுறம் தனியாளாக நின்றார். பலிபீடங்கள் அமைக்கப்பட்டன, ஆனால் நெருப்பு மூட்டப்படவில்லை. எந்த தெய்வம் அக்கினியால் பதில் தருகிறாரோ அவரே மெய்யான தெய்வம் என்பது தீர்மானம். பாகால் தீர்க்கதரிசிகள் காலை தொடங்கி மாலை வரை கத்தியும் தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொண்டும் எந்த பதிலும் இல்லை. எலியா அவர்களை பார்த்து, உங்கள் தெய்வம் ஒருவேளை தூங்கிக் கொண்டிருப்பாரோ அல்லது பயணத்தில் இருப்பாரோ என்று கிண்டல் செய்தார். ஆனால் மாலை பலி செலுத்தும் நேரம் வந்தபோது எலியா விசுவாசத்தோடு தகர்ந்து போன கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிடினார். 12 கற்களை கொண்டு அதை உருவாக்கி அதன் மேல் தாராளமாக தண்ணீரை ஊற்ற சொன்னார். விசுவாசியே, சாத்தியமே இல்லை என்று தோன்றும் இடத்தில்தான் தேவன் கிரையை செய்கிறார் என்பதை எலியா அறிந்திருந்தார். அவர் வானத்தை நோக்கி ஜெபித்த மாத்திரத்தில் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பலியை மாத்திரமல்ல, அங்கிருந்த தண்ணீர், மண், கற்கள் என அனைத்தையும் சுட்டெரித்தது. அங்கிருந்த மக்கள் அனைவரும் முகம் குப்பர விழுந்து யெகோவாவே தெய்வம் என்று ஆர்ப்பரித்தனர். இருந்தும் யேசபேலின் இருதயம் மனம் திரும்பவில்லை, மாறாக அது இன்னும் கடினமாகவே இருந்தது. ஒரு ஏழை மனிதனான நாபோத்தின் திராட்சை தோட்டத்தின் மேல் ஆகாபு ராஜா ஆசைப்பட்ட போது விசுவாசியான நாபோத், இது என் பிதாக்களின் சொத்து, இதை விற்க எனக்கு அனுமதி இல்லை என்று தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு மறுத்தான். சற்றும் இரக்கமில்லாத யேசபேல் தன் கணவனின் முகவாட்டத்தைக் கண்டு ஒரு கொடூரமான சதித்திட்டத்தை தீட்டினாள். ராஜாங்க முத்திரையை பயன்படுத்தி பொய் கடிதங்களை எழுதினாள். பொய் சாட்சிகளை உருவாக்கி தேவதூஷணம் சொன்னதாக குற்றம் சுமத்தி நீதிமானாகிய நாப்போத்தை கல்லெறிந்து கொன்று அந்த தோட்டத்தை கைப்பற்றினாள். அநீதி ஜெயித்தது போலவும் அதிகாரம் வென்றது போலவும் அந்த நிமிடம் தோன்றியது. ஆனால் அநீதி இழைக்கப்படும்போது தேவன் மௌனமாக இருப்பதில்லை. நீதியுள்ள தேவன் எலியா மூலமாக தன் நியாய தீர்ப்பை அறிவித்தார். ஆகாபின் வம்சம் முழுமையாக அழிக்கப்படும் என்றும், நாப்போத்தின் இரத்தத்தை நாய்கள் நக்கின அதே இடத்தில் ஆகாபின் இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்றும், யேசபேலின் முடிவு யெஸ்ரேலின் மதில் அருகே நாய்களால் தின்னப்படும் அளவுக்கு கொடூரமாக இருக்கும் என்றும் எச்சரிக்கப்பட்டது. காலங்கள் உருண்டாலும் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் தவறுவதில்லை. ஒரு போர்க்களத்தில் ஆகாபு ராஜா தற்செயலாக எய்யப்பட்ட அம்பினால் கொல்லப்பட்டார். எலியா சொன்னது போலவே அவனது இரத்தத்தை நாய்கள் நக்கின. அதற்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து தேவனால் அபிஷேகம் பண்ண ஏகு என்ற தளபதி யேசபேலின் அரண்மனைக்கு வந்தான். யேசபேல் கடைசி நிமிடம் வரை தன் அதிகாரத்தையும் அழகையும் காட்டி தப்பிக்க முயன்றாள். கண்களுக்கு மை தீட்டிக்கொண்டு அலங்காரம் செய்து கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்தாள். ஆனால் அவளுடைய ஊழியர்களே அவளை கீழே தள்ளிவிட்டனர். அவள் கீழே விழுந்து மாண்டபோது எலியா தீர்க்கதரிசனம் சொன்னதுபடியே நாய்கள் அவளுடைய உடலை தின்று தீர்த்தன. விசுவாசிகளே, இந்த சரித்திரம் நமக்கு சொல்லும் பாடம் மிகவும் ஆழமானது.
உலக அதிகாரங்கள் விசுவாசத்தை உடுக்க நினைக்கலாம். அநீதி தற்காலிகமாக வெற்றி பெறுவது போல தோன்றலாம். ஆனால் இறுதியில் சத்தியமும் தேவனுடைய வார்த்தையுமே ஜெயிக்கும். நாம் ஆராதிக்கும் தேவன் அக்கினியால் பதில் தருகிறவர் மாத்திரமல்ல, அவர் நீதியுள்ள தேவனாகவும் இருக்கிறார். சோதனைகள் வரும்போது எலியாவை போல விசுவாசத்தில் உறுதியாக நின்றால் தேவன் நமக்காக வானத்தை திறக்கவும் அக்கினியை இறக்கவும் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமேன்.